Greetings, Steve Wall. Welcome to Class 12, Unit 1, Supplementary Reading. God Sees the Truth, but Waits. Written by Leo Tolstoy. Part 2. So, dear children, in the previous episode, we saw that our hero, Aksinov, was tied up. He was put in the cart by the police officer. செய்யாத குற்றத்துக்கு அவரை வண்டியில் ஏற்றியாச்சு. என்னெல்லாம் குற்றம்? திருடி இருக்கிறாங்க, 20 rubles கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, he has killed and looted the money like that. Okay, now moving on to the next session. His wife was in despair. So Aksinov's wife was so sad, so upset, disappointed, and hopelessness, பயங்கரமான upset. She was despair and did not know what to believe. ஹஸ்பண்டோட செயலை நம்புறதா இல்லை போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறது நம்புறதான்னு பயங்கர ஒரு டவுட்டு. ஹஸ்பண்டை பற்றி நல்லா தெரியும், பட் ஸ்டில் ஷி வாஸ் இன் அ கன்ஃபியூஷன். Her children were all quite small. So her children were small children. One was a baby at her breast. It means mother feeding child. Mother கிட்ட பால் குடிக்கிற ஒரு குழந்தை, இன்னொன்று கொஞ்சம் பெரிய குழந்தை. Taking them all with her, she went to the town where her husband was in jail. So what she did, husband is in jail, she came to know. So she took her 2 children and went to see her husband in the jail. அவ்வளோ சீக்கிரமாக ஜெயிலில் பார்க்க விடுவாங்களா? கஷ்டம் தானே? எஸ், at first she was not allowed to see him. But after much begging, ஸோ கேட்குறா, என்னோடய ஹஸ்பண்டை பார்க்கணுன்னு கெஞ்சி பெக் பண்ணி கேட்ட அப்புறமா ஆஃப்டர் லாங் டைம் ஷீ அப்டெயின்ட் பெர்மிஷன் ஃப்ரம் த ஆஃபீஷியல்ஸ். அப்புறமா ஓகே கோ சி அண்ட் கம் குவிக்லி, ஓகே அப்படின்னு ஒரு இது. அண்ட் ஷி வாஸ் டேக்கன் டு ஹிம். வென் ஷி சா ஹர் ஹஸ்பண்ட் இன் prison ட்ரெஸ் அண்ட் இன் செயின்ஸ், அங்கே பார்த்த உடனே பயங்கர ஷாக். ஹஸ்பண்ட் எப்படி இருந்தாங்க இல்லையா, ஹேண்ட்ஸமாக பியூட்டிஃபுல் லுக்கிங், அழகாக இருந்தாங்க. இப்போ பார்த்தாக்கா ப்ரிசன் ட்ரெஸ், ப்ரிசனில் போடுற ட்ரெஸ்ஸு, நம்பர், செயின் அதெல்லாம் வச்சு பார்த்தோன்னே அவங்களுக்கு பயங்கர ஷாக். ஷட் அப் வித் தீவ்ஸ் அண்ட் கிரிமினல்ஸ். இவருக்கு நல்லா புரியுது ஹஸ்பண்ட் ஒரு தப்பு செய்யலை, ஆனாலும் அவங்க இருக்கிற இடம் இது தீவ்ஸ் அண்ட் கிரிமினல்ஸ், நிஜமான குற்றவாளிகளோடு நம்ம ஹஸ்பண்டை வச்சுருக்குறாங்கன்னு பயங்கர கவலை. ஷீ ஃபெல் டவுன். அப்படியே பார்த்த உடனே மயக்கமாக அடித்து விழுந்துட்டாங்க. அண்ட் டிட் நாட் கம் டு ஹர் சென்சஸ் ஃபார் அ லாங் டைம். கொஞ்சம் நேரம் ஆச்சு, அப்படியே மயங்கி விழுந்து அன்கான்ஷியஸாக விழுந்துட்டாங்க. தென் ஷீ ட்ரியூ ஹர் சில்ட்ரன் டு ஹர். பாவமாக அவங்க குழந்தைங்களை அப்படியே எடுத்துட்டாங்க. அண்ட் ஷீ sat down near him. She told him of things at home. So now they are conversing. She is telling about her house to him and he is telling what happened to him and asked about what had happened to him. கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்கள் அதை ஃபேர் தானே போனீங்க, என்ன நடந்தது நடுவில் அப்படின்னு. நிசிமி ஃபேர் தானே போனீங்க, வாட் ஹேப்பன்ட் ஷி இஸ் ஆஸ்கிங். He told her all and she asked, வாட் கேன் வி டூ நவ்? ஓகே, ஹஸ்பண்டும் எல்லாம் கிளியராக சொல்கிறாங்க. நாங்கள் போனோம், இன்னில் தங்கினோம், ரிட்டர்னில் குதிரையில் வந்துட்டு இருக்கும்போது திஸ் போலீஸ் ஆஃபீஸர் ஸ்டாப் டு மீ அண்ட் ஆஸ்க் அ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஐ டிடன்ட் டூ எனி மிஸ்டேக் லைக் தட் ஹி இஸ் கோயிங் ஆன் டெல்லிங். இப்போ என்ன பண்ணுறது, ப்ராப்ளம் ஆயிடுச்சு, தப்பு பண்ணல, இப்போ என்ன பண்ணலாம்? ஓகே, வி மஸ்ட் பெட்டிஷன் டு ஜார் நாட் டு லெட் அன் இன்னசென்ட் மேன் பெரிஷ். ஓகே, இப்போ ஒரு ஜார் கிட்ட போய், அதை ஹெட், அங்கே இருக்கிற பிரசிடெண்ட் மாதிரி பெரியவங்க கிட்ட போய் ஒரு பெட்டிஷன் கொடுக்கலாமா, தப்பே பண்ணலை, இவங்க எந்த ப்ரூஃபும் கிடையாது, இவங்க குற்றவாளியே கிடையாது, இவங்க நல்ல இன்னசென்ட் மேன், ஒரு பெட்டிஷன் கொடுக்கலாம். His wife told him that she had sent a petition to the Tsar, but it had not been accepted. ஸோ கொடுக்குறாங்க, பட் அந்த பெட்டிஷனுக்கு என்ன பண்ணல,
ஏற்றுக்கலை. nobody is there to accept it. Aksionov did not reply, but only looked downcast. இவனுக்கு இப்போ என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா எல்லா பிரச்சனையும் வந்துருச்சு. இனிமேல் என்ன இருக்குது? ஸோ கவலையோ, டிப்ரெஸ்டாக ஒரு டிசப்பாயிண்டடாக ஹீ இஸ் லுக்கிங் டவுன்வர்ட்ஸ். ஓகே, ஸோ அவனுக்கு புரிஞ்சிருச்சு என்ன பண்ண போகுது. கடவுளை நம்பி தான் இனி வேறு வழியே இல்லை. Then his wife said, "It was not for nothing. I dreamt your hair had turned grey. You remember?" ஞாபகம் இருக்குதா? நீங்கள் அந்த ஃபேர் கிளம்பும்போது சொன்ன ஞாபகம் இருக்குதா? நிஸ்னி ஃபேருக்கு போகும்போது போகாதீங்க போகாதீங்க போகாதே போகாதே என் கனவா பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன்னு சொன்ன ஞாபகம் இருக்குதா? உங்கள் ஹேர் எல்லாம் வெள்ளையாயிருச்சு, ஒரு மாதிரி அசிங்கமாயிருச்சுன்னு சொன்னேன் இல்லையா? நீங்கள் கவனிக்கலை. பொண்டாட்டி சொன்னாக்கா கேட்கவே இல்லை, நீங்கள் கவனிக்காமல் போயிட்டீங்க. யூ ரிமெம்பர்? யூ ஷுட் நாட் ஹேவ் ஸ்டார்டட் தட் டே. நீங்கள் அன்றைக்கி கிளம்பியிருக்கவே கூடாது. அன்றைக்கி சகுனமே சரி கிடையாது. அண்ட் பாசிங் ஹர் ஃபிங்கர்ஸ் த்ரூ ஹிஸ் ஹேர். அந்த ஹேரெல்லாம் இப்போ சிக்காகி ஒரு மாதிரி திக்காயிருச்சு, நல்லா சாஃப்டெல்லாம் இல்லை. அதை அப்படியே தொடுறாங்க அந்த ஒய்ஃப், தட் ஹஸ்பண்ட் தொட்டுட்டு ஷி செட், "வன்யா டியரஸ்ட், டெல் யுவர் ஒய்ஃப் த ட்ரூத். வாஸ் இட் நாட் யூ ஹூ டிட் இட்?" இப்போ கேட்குறாங்க ஒரு கேள்வி. நம்பலை, ஆனாலும் செல்லமே தங்கமே மை டியர் ஹனி ப்ளீஸ் டெல் மீ, நீங்கள் அந்த கொலை பண்ணிங்களா? நீங்கள் தான் பண்ணிங்களா, வேறு யாராவது பண்ணாங்களா? என்கிட்ட மட்டும் உண்மையை சொல்லுங்களேன், நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். லைக் தட் ஷி ஆஸ்ட் ஒன் கொஸ்டன். ஸோ யூ டு சஸ்பெக்ட் மீ? நீயும் என்ன சந்தேகப்படுறியா? அவருக்கு செம கடுப்பு ஏறிச்சு. ஏம்மா என்னை போய் எப்படி சந்தேகப்படுற? said Aksionov, and hiding his face in his hands, he began to weep. யாரோ சந்தேகப்படுறாங்க, அது எல்லாம் எனக்கு கஷ்டம் தெரியல. என்னோடய ஒய்ஃபை என்னை சந்தேகப்படும் போது என்னால் தாங்க முடியல. ஹீ ஸ்டார்டட் டு க்ரை. வீப்புனா அழுறது, கை அப்படியே முகத்தில் வச்சு தேம்பி தேம்பி அழுறார். Then a soldier came to say that the wife and children must go away, and Aksionov said goodbye to his family for the last time. Okay, now அங்கே ஒரு சோல்ஜர் ஓடி வராரு. போதும் போதும், நீங்கள் பார்த்ததெல்லாம் இப்போ கிளம்புங்க, உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, ப்ளீஸ் கோ கோ கோ, கிளம்புங்க அப்படின்னு சொல்லி போக சொல்லியாச்சு. they are telling bye, because ஜெயிலில் நிறைய நேரம் பார்க்க முடியாது. When they were gone, Aksionov recalled what had been said, and when he remembered that his wife also had suspected him, இப்போ அவருக்கு மனசில் பயங்கர போராட்டம். சோல்ஜர்ஸ் ஒன்று சொல்கிறாங்க, ஆஃபீஸர்ஸ் ஒன்று சொல்கிறாங்க, இதையே ஒய்ஃபும் நம்பிட்டுருக்குறாங்களே அப்படின்னு he's thinking something, suspecting. He said to himself, "It seems that only God can know the truth." அவனுக்கு 100% தெரியும் இவன் தப்பு செய்யலைன்னு. இது யாருக்கு மட்டும்தான் தெரியும்? ஒன்லி காட், கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் இவர் தப்பு செய்யலை. இப்போ கடவுள் நேரவன் சொல்ல முடியுமா உண்மையை? It is to him alone we must appeal, and from him alone expect mercy. இப்போ இனிமேல் கருணை, ஒரு mercy வேணும்னாக்கா யார்கிட்டையும் கேட்க முடியாது, இங்கே உள்ள பெரிய பெரிய ஆட்கள்கிட்டையும் கேட்க முடியாது. ஒன்லி காட் கேன் கிவ் mercy, அண்ட் அவருக்கு மட்டும்தான் உண்மையை தெரியும், எனக்கு ப்ரூஃப் இல்லை. And Aksionov wrote no more petitions, gave up all hope, and only prayed to God. So what he did, இனிமேல் யாருக்கும் petitions, எந்த ஒரு லெட்டர் எழுதுகிற வேலையே இல்லை. His only hope is God, கடவுளை மட்டும்தான் நம்புகிறேன் அப்படின்னு ப்ரேயர் மட்டும் பண்ணுறார். Aksionov was condemned to be flogged and sent to the mines. Oh my God, இப்போது பயங்கரமான ஒரு பிரச்சனை வருது. என்னன்னு பார்க்கலாமா? ஃப்ளாக்ட்னா அடி கொடுக்குறது, அடி சாட்டையால் சவுக்கடி கொடுக்குறாங்க. அடி கொடுத்து மைன்ஸ் நிலக்கரி சுரங்கத்துக்கு அனுப்புகிறாங்க. இது சாட்டையில் முடிச்சியாக போட்டிருப்பாங்க. அடி கொடுக்கும்போது சரியான வலி வரும், அங்கே இருந்து பிளட்லாம் வரும், லைக் தட். ஓகே, அண்ட் சாட்டையால் அடி கொடுத்து அப்புறம் அந்த எல்லாம் பண்ண அப்புறமா மைன்ஸ் சுரங்கத்துக்கு அனுப்பிச்சிருவாங்க. அண்ட் ஹி வாஸ் ஃப்ளாக்டு வித் நாட்னாக்கா முடிச்சு,
And when the wounds made by the knot were healed, he was driven to Siberia with other convicts. இனி அவனோட சின்ன சின்ன காயமெல்லாம் கொஞ்சம் ஓகே அனுப்புறமா, he will be sent to Siberia. அங்கே தான் எல்லா கன்விக்ஸ், எல்லா கிரிமினல்ஸையும் வச்சிருக்கிற இடம். For 26 years, Aksinov lived as a convict in Siberia. தப்பே செய்யாமல் தப்பு செய்தவங்களோட he is living. His hair turned white as snow. அந்த நாட்களில் எவ்வளோ இயர்ஸ்? 26 years, 26 வருஷமாக இருக்கும்போது ஆப்வியஸ்லி ஹேர் எல்லாம் ஒயிட்டாக ஸ்னோ மாதிரி, பனி மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் இஸ் பேட் grew long. பேட்னா தாடி, தாடி அப்படியே வளர்ந்துருச்சு. தின் அண்ட் கிரே, மெல்லிஸ்ஞ்சு அப்படி கிரே கலரில். ஆல் ஹிஸ் மிர்த் வெண்ட். மிர்த்னா ஹாப்பினஸ், ஜாய், என்ஜாய்மெண்ட், அந்த எல்லாமே போயிடுச்சு, எல்லா கலை எழுந்து போயிடுச்சு. ஹீ ஸ்டூப்ட் அப்படியே கூனி குறுகி மெலிஞ்சு போயிருக்கிறாங்க. ஹீ வாக்டு ஸ்லோலி. ஒன்ஸ் அப்பான் டைம் எவ்வளோ போல்டாக தைரியமாக ஹேண்ட்ஸமாக இருந்தவங்க இப்போ கூனி குறுகி அழகே போயிடுச்சு. ஹீ வாக்டு ஸ்லோலி, நடக்கிறதும் மெதுவாக. ஸ்போக் லிட்டில், இப்போ பேசுகிறதே இல்லை, பேச்சே இல்லை, அமைதியாயிட்டார். அண்ட் நெவர் லாஃப்ட், இப்போ சிரிப்புக்கு வேலையே இல்லை. பட் he often prayed. அவருக்கு இருக்கிற ஒரே இது ப்ரேயர். எனக்கு கடவுளுக்கு மட்டும்தான் உண்மை தெரியும், கடவுள் மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும். ப்ரேயர் ப்ரேயர் ப்ரேயர். இன் prison, Aksinov learned to make boots. இப்போது அக்சினோவுக்கு ஒரு கலை தெரிஞ்சிருக்குது. வாட் he did, he started to make boots. பூட்ஸ்னாக்கா ஷூஸ் தைக்கிறதுக்கு கற்றுக்கிறாரு. அண்ட் earned little money. அது செய்து he earned money, கொஞ்சம் சம்பாதிக்கிறாங்க. with which he bought the lives of the saints அப்படின்னு ஒரு புக்கு. the lives of the saints-ஓட வாழ்க்கை வரலாறுன்னு ஒரு புக்கு வாங்குறாங்க. he read this book when there was light enough in the prisonனாக்கா ஜெயில் சொல்லியிருக்கேன். அது அங்கே எப்பயுமே வெளிச்சம்லாம் இருக்கிறது இல்லை. ஸோ எப்போ வெளிச்சம் இருக்குதோ அந்த புக் எடுத்து he is reading. And on Sundays in the prison church he read the lessons. ஸோ ப்ரிசனில் சர்ச்சுக்கு போகிறாங்க, போயிட்டு he used to read the book. Sang in the choir. ஞாபகம் இருக்குதா? he used to play guitar very nicely, he used to sing nicely. இப்பயும் சர்ச்சில் போய் choirல he is singing. For his voice was still good. வாய்ஸ் அழகாக இருக்குது, அதனால ஸ்வீட்டாக இருக்கனால மெலோடியஸாக பாட்டு பாடுறாங்க. த பிரிசன் அத்தாரிட்டிஸ் லைக் Aksinov ஃபார் ஹிஸ் மீக்னஸ். இந்த பிரிசன் அத்தாரிட்டிஸ்லேயே எல்லாருக்கும் பிடிச்சிருக்குது. பிகாஸ் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் குற்றவாளி, எல்லாம் கொள்ளைக்காரவங்க, ஏதோ பிரச்சனை பண்ணி தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் இவர் எந்த தப்புமே பண்ணல, அது தெரியுது. ஸோ ஹிஸ் மீக்னஸ், ரொம்ப சாதுவாக சாந்தமான இருக்கிறனால எவ்ரிபடி லைக்ஸ் ஹிம். அண்ட் his fellow prisoners respected him. So he is not talking much, he is not creating any problem. ரொம்ப பிரச்சனையே பண்ணாத ஆள்னால அவங்கள எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. மோரோவர் அவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு மதிப்பு, மரியாதை எல்லாரும் அவரை பண்ணியிருக்காங்க. they called him grandfather. ஏன் கிராண்ட்ஃபாதர் கூப்பிடுறாங்க? தலையெல்லாம் நரைச்சிருச்சு, தாடி வந்துருச்சு, நல்ல பெரிய ஆள் ஆயிடுச்சு, கூனி குறுகி மெதுவாக நடக்கிறாங்க, மெதுவாக பேசுகிறாங்க, லைக் தட். ஸோ ஆல் ஆர் காலிங் ஹிம் கிராண்ட்ஃபாதர். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு. அண்ட் த செயின்ட், அது மட்டும் இல்லை, அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்னொரு பேர் இருக்குது, செயின்ட்டுன்னு வேற கூப்பிடுறாங்க, புனிதர் அந்த மாதிரி. when they wanted to petition the prison authorities about anything, they always made Aksinov their spokesman. ஓகே, இந்த ப்ரிசனில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஏதாவது ஒரு ஏதோ கம்ப்ளைண்ட், ஏதோ ஒன்று சொல்லணுன்னாக்கா இவங்க மூலமாக ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி இவங்க கிட்ட சொல்கிறது. And when there were quarrels among the prisoners, they came to him to put things right. ஸோ அங்கே ஏதாவது பிரச்சனை ப்ராப்ளம் வந்ததுனாக்கா they all will come to Aksinov. ஓகே சார், இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இந்த குட்டி பசங்க எல்லாம் பண்ணுவீங்க இல்லையா, என்னோட பென்சிலை அழிச்சிட்டான், பிடிச்சிட்டான், இதை டீச்சர்கிட்ட சொல்கிற மாதிரி they used to come and complain to Aksinov, and he used to become like a judge, put things right and to judge the matter. No news reached Aksinov from his home. ஸோ இதெல்லாம் நடக்குது ஒரு 26 இயர்ஸாக. பட் he did not get any message from his hometown.
அவங்க வீட்டில் இருந்து என்ன நடக்குது, வீட்டில் எப்படி இருக்கிறாங்க, குழந்தைங்க எப்படி இருக்கிறாங்க, ஒய்ஃப் எப்படி இருக்கிறாங்கன்னு மட்டும் இது வரைக்கும் நோ நியூஸ் அட் ஆல். ஒன் டே எ ஃப்ரெஷ் கேங் ஆஃப் கன்விக்ஸ் கேம் டு த prison. இப்போது ஒரு திடீர்னு ஒரு ஃப்ரெஷ் கேங், ஒரு கேங்காக ஒரு நிறைய பேர், ஒரு 5-6 பேராக சேர்ந்து புது கன்விக்ஸ், புது திருடர்கள் இல்லை புது தப்பு பண்ணவங்கெல்லாம் ப்ரிசனுக்கு வராங்க. In the evening, the old prisoners collected around the new ones and asked them what towns or villages they came from. ஸோ அப்போ எல்லாம் சேர்ந்து உட்காந்து பண்ணும்போது புதுசு இல்லையா, நியூ அரைவல்ஸ், ஃப்ரெஷர்ஸ், ஜூனியர்ஸ் மாதிரி, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, என்ன தப்பு பண்ணீங்க, இது லைக் வேறு காலேஜுக்கெல்லாம் போய் சேரும்போது கேட்பாங்கல்ல, நீ எந்த காலேஜ், எந்த ஸ்கூலு, எத்தனை மார்க் வாங்கினீங்க, அது மாதிரி நீங்கள் எங்கேருந்து வரீங்க, என்ன தப்பு பண்ணீங்க, அந்த மாதிரி கேட்டிருக்கிறாங்க. Among the rest, Axino sat down near the newcomers and listened to the downcast air to what they said. Axino மட்டும் ரொம்ப ஆக்டிவாலாம் அமைதியாக குனிஞ்சு உட்காந்து என்னென்ன சொல்கிறாங்கன்னு மட்டும் லிசன் பண்ணுறாங்க. ஸோ இன் தேட் ஒன் ஆஃப் த நியூ கன்விக்ஸ், எ டால் ஸ்ட்ராங் மேன் ஆஃப் 60. ஸோ அந்த கூட்டமாக வந்திருக்கிறாங்கல்ல நியூ ஃப்ரெஷ் கன்விக்ஸ். ஸோ அதில் ஒன் மேன் வாஸ் குவைட் டால், நம்ம பெருசாக இருக்கிறாங்க, ஸ்ட்ராங், அண்ட் ஹி வாஸ் அரவுண்ட் 60 years old, ஒரு 60 வயசு மனுஷன், வித் அ க்ளோஸ்லி க்ராப்ட் கிரே பேட், அவருக்கும் வெள்ளை தாடி இருக்குது. வாஸ் டெல்லிங் அதர்ஸ் வாட் ஹீ ஹட் பீன் அரெஸ்டட் ஃபார். அவரோட சொந்த கதை சொக கதையை சொல்லிட்டு இருக்கிறாரு. ஓகே, 60-year-old மேன். வெல் ஃப்ரெண்ட்ஸ், he said, I only took a horse that was tied to a sledge. நான் பெருசாக ஒன்றும் தப்பு பண்ணல. என்ன பண்ணேன், ஐ டுக் ஒன் ஹார்ஸ், அங்கே ஒரு குதிரை இருந்தது, எனக்கு கொஞ்சம் வேகமாக போகணுனால அந்த குதிரையை கழட்டினேன். அண்ட் ஐ வாஸ் அரெஸ்டட் அண்ட் அக்யூஸ்ட் ஆஃப் ஸ்டீலிங். அவ்வளோதான் பண்ணேன்ப்பா, ஒரு குதிரையை கழட்டி எனக்கு வேகமாக போகணுன்னு பண்ணேன், அதுவும் என்னோட தெரிஞ்சவங்களோட குதிரை தான். ஐ செட் ஐ ஹேட் ஒன்லி டேக்கன் இட் டு கெட் ஹோம் குவிக்கர் அண்ட் ஹேட் தென் லெட் இட் கோ. ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போயிட்டு குதிரை கழட்டி விட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன். Besides, the driver was a personal friend of mine. அது எனக்கு தெரிஞ்சவங்களோட குதிரைனால தான் அது பண்ணேன். So, I said, it is all right. No, said they. அதெல்லாம் சொல்லும் போதும் என்னை அரெஸ்ட் பண்ண வந்தவங்க அதெல்லாம் முடியாது, நீ தப்பு பண்ண, நீ திருட தொடங்கிட்ட அப்படின்னு சொல்லி என்ன பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. No, said they, you stole it. But how or where I stole it, they could not say. நான் எங்கே திருடினேன், என்ன திருடினேன், இப்போ எல்லாம் அவங்களுக்கு தெரியல. I once really did something wrong and ought by rights to have come here long ago. நான் இப்போ பண்ணது தப்பே கிடையாது, ஆனாலும் மாட்டிட்டேன். பட் ஆக்சுவலாக உண்மையான தப்பு பெருசாக ஒன்று பண்ணியிருக்கேன், அது யாருக்கும் தெரியறதில்ல, அது மாட்டினதும் இல்லை, அதுக்காக என்னை யாரும் கண்டுபிடிக்கவும் இல்லை. அதெல்லாம் விட்டுருங்க, சின்ன ஒரு இது போய் பிடிச்சிட்டாங்க. பட் that time I was not found out. Now I have been sent here for nothing at all. ஸோ பெரிய குற்றமெல்லாம் பண்ணியிருக்கும் போதெல்லாம் விட்டுருங்க, சும்மா குதிரை பிடிச்சதுக்கெல்லாம் தூக்கிட்டு வாங்க. யா, பட் இட் லைஸ். ஐ எம் டெல்லிங் யூ, ஐ ஹவ் பீன் டு சைபீரியா பிஃபோர் பட் ஐ டிட் நாட் ஸ்டே லாங். இன்னொரு விஷயம், நான் சைபீரியாலாம் வந்திருக்கேன், ஆனால் அங்கெல்லாம் நிறைய நாள்லாம் நிற்கிறது இல்லை, அப்படியே போயிடுச்சு. ஓகே, இந்த டைமில் வந்து வேர் ஆர் யூ ஃப்ரம் ஆஸ்ட் சம்ஒன். அப்போ பார்த்து, சார் நீங்கள் எங்கேருந்து வரீங்க? அவர் சொல்கிற ஒரு பதில், ஃப்ரம் விளாடிமிர். மை ஃபேமிலி ஆர் ஆஃப் தட் டவுன். மை நேம் இஸ் மக்கர் அண்ட் தே ஆல்சோ கால் மீ செமியானிச். ஓகே, இவர் சொல்கிறாரு, மை நேம் இஸ் செமியானிச், நான் விளாடிமிர்லேருந்து வரேன், என்னோடய ஃபேமிலி அங்கே இருக்கிறாங்க. மை நேம் இஸ் மக்கர், என்னோட பேர் மக்கர், அண்ட் எல்லோரும் என்ன வந்து செமியானிச்சுன்னு கூப்பிடுவாங்க. இந்த விளாடிமிர்னு ஒரு வேர்டு கேட்ட உடனே ஆக்சிமோ இவ்வளோ நாளும் அமைதியாக குனிஞ்சு வேலை பார்த்துருக்கிறார்ல, பட்டுன்னு he is raising his head. Aximo raised his head and said, tell me, Semyonich, do you know anything of the merchant Aximo of Vladimir? Are they still alive? அவருக்கு தன்னோட ஊரில் உள்ளேருந்து ஒரு மனுஷன் வந்திருக்கிறாரு அப்படின்னு கேட்ட உடனே, மை டியர் செல்லமே தங்கமே, டெல் மீ செமியானிச், டூ யூ நோ எனிதிங் ஆஃப் த மர்ச்சன்ட்ஸ் ஆக்சினோ
ஆஃப் விளாடிமிர். அக்சினோன்னு ஒரு ஆள் இருந்தார் தெரியுமா, ஒரு மர்ச்சன்ட், ஒரு வியாபாரி. அவரை பற்றி எதாவது தெரியுமா? ஆக்சுவலாக அவர் தான் அது. அவரை பற்றியே கேட்குறாரு. அவரை பற்றி எதாவது தெரியுமா? ஆர் தே ஸ்டில் அலைவ்? அந்த குடும்பம் எப்படி இருக்கிறாங்க, எதாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு தெரியணும்னு ஆசை இருக்குதா? இருக்கும் இல்லையா? அவங்க ஒய்ஃபு, குழந்தைங்கெல்லாம். We will see in the next episode.